தைப்பூசம் சொல்லும் போதே உலக மக்களே முருகப்பெருமானை மிக விமர்சனையாக வழிபாடுகள் எல்லாம் நடக்கும். எல்லா காவடிகளும் எல்லா இதுவும். அதே போல் மிக முக்கியமான ஒரு ரகசியமான ஒரு வழிபாடு, அதாவது சத்திய ஞான சபையில் ஜோதி தரிசனம் வள்ளலார் மூலியமாக காட்சி அளிக்கக்கூடிய 7 திரைக்காட்சிகள். அதாவது மனிதனுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப கட்டத்திலிருந்து வளரும் பருவத்திலேருந்து முதிர்வு பருவம் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் சிறப்படையணும் அப்படிங்கிறது. அதே போல் வள்ளலாருடைய முக்கியமான ஒரு அம்சம் என்னென்னா, எந்த வயிறும் காஞ்சி போகக்கூடாது, நல்லா சாப்பிடணும். ஏதாவது ஒரு அன்னதானத்தை முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபர் அப்படின்னா வள்ளலார். அதில் இந்த ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது மிக மிக பிரசித்தி பெற்றது. எப்படி நம்ம ஐயப்பன் கோயிலில் மகர ஜோதியை மிக பிரசித்தியாக வழிபாடு செய்கிறோமோ அதற்கு நிகரானது தான் இந்த ஜோதி தரிசனமும். அது இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசத்தன்னைக்கு காலையில் 6 மணிக்கு ஒரு ஜோதி தரிசனம், 10 மணி, மதியம் 1 மணி, மாலை 7 மணி, இரவு 10 மணி, அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 6 மணி. இந்த 7 திரை காட்சியை வழிபாடு செய்யும் போது மனிதனுடைய வாழ்க்கையில் 7 சக்கராஸோடைய ஆக்டிவேஷனாக இருக்கட்டும், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆரோவை கிளென்ஸ் பண்ணி கொடுக்குறதும் இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட பசங்களுக்கும் இதை சொல்லித்தரதன் மூலிமா அவங்களோட ஞானத்தையும் சரி, அறிவையும் சரி, டிசிப்ளினையும் ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த ஜோதி தரிசனம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் வாழ்க்கை பாதையுடைய அனுபவங்களை எப்படி எடுத்துக்கிட்டு வளரணும் அப்படிங்கிறத ஒரு ஞானத்தை கிடைக்கக்கூடியது தான் இந்த ஜோதி தரிசனம். கண்டிப்பாக முடிஞ்சவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய வள்ளலார் சபைகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல இந்த 7 தரிசனங்கள் வைப்பாங்க. கண்டிப்பாக அதை போய் பார்த்து உங்கள் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தி உங்களோட ஞானத்தையும் அறிவையும் வளர்த்துக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.